டுக் டுக் நர்சரியில் உட்கார்ந்திருக்க ஜன்னல் வழியா ஒரு ஒளி மின்னுது. மூவரும் ஜன்னலை நோக்கி ஊர்ந்து செல்கிறார்கள். டுக் டுக் வேகமா ஊர்ந்து போறான். பிப்ரவரி கொஞ்சம் பயந்து மெதுவா வர்த்தாடோர். ஜன்னலில் ஒரு சின்ன ஒளிப்பூச்சி மின்னுது. அது கண்ணாடியில் ஒட்டிக்குது. பளிச்சுன்னு மின்னுது பாருங்க. ஜன்னல் கொஞ்சம் திறந்திருக்க ஒளிப்பூச்சி உள்ள நுழைஞ்சிடுச்சு. குழந்தைகளுக்கு ஆச்சரியம். ஒளிப்பூச்சி பிளாக் மேல உட்கார்ந்துச்சு. மூவரும் சுத்தி வந்து பக்கத்துல போய் பாக்குறாங்கடோர். ஒளிப்பூச்சி சிறகை அசைச்சு வாடிய பூவில் பொன்னிற தூவிகளை தெளிச்சுது. வாடிய பூ சட்டுன்னு புத்துயிர் பெற்று அழகா பூத்துச்சு. குழந்தைகள் பிரமிச்சு போயிட்டாங்க. டுக் டுக் பிளாக்ஸை காட்டி ஒளிப்பூச்சியிடம் கேக்குறான், இதையும் மின்ன வைக்க முடியுமான்னு. ஒளிப்பூச்சி பிளாக்ஸ் மேல தூவிகளை தெளிக்க எல்லா பிளாக்ஸும் வண்ணமா மின்ன ஆரம்பிச்சுது. புபு மின்னும் பிளாகை எடுத்து தலையில் வைச்சுகிறான். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. திடீர்னு ஒளிப்பூச்சியின் வெளிச்சம் மெதுவா மங்க ஆரம்பிச்சுது. அது களைச்சு போயிருச்சு. ஒளிப்பூச்சி ஜன்னல் பக்கம் போக முயற்சிக்குது. ஆனால் முடியாம தடுமாறுது. ஜன்னல் பாதை முன்னாடி ஒரு பெரிய செடி இருந்தது. டுக் டுக் அத நகர்த்த முயற்சிக்கிறான். டுக் டுக் இழுத்து பாக்குறான். செடி அசையல. அவன் சோர்ந்து கைவிட்டு உட்கார்ந்துட்டான். பிப்க்கு ஐடியா வருது. 3 பேரும் சேர்ந்து இழுக்கலாம்னு சொல்லி காட்டுறா. மூவரும் செடியை பிடிச்சு இழுக்க தயாராகிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து தைரியம் சொல்லிக்கிறாங்க. மூவரும் சேர்ந்து முழு பலமாக இழுக்கிறாங்க. செடி கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சுது. செடி சாய்ந்து விழ மூவரும் பின்னால் சாய்ந்து விழுகிறார்கள். எல்லாரும் சிரிச்சு குதிக்கிறாங்க. ஜன்னல் பாதை சுத்தமாயிடுச்சு. சூரிய ஒளி உள்ள வருது. குழந்தைகள் சந்தோஷமாயிருக்காங்க. டுக் டுக் மெதுவா ஒளிப்பூச்சியை கையில் எடுத்துக்கிறான். அது ரொம்பவே மங்கி போயிருச்சு. ஜன்னல் பக்கம் போகும்போது ஒரு பூனை வந்து வழிமறிக்குது. குழந்தைகள் பயந்து போறாங்க. பூனை பக்கத்துல வந்து முகர பாக்குது. டுக் டுக் ஒளிப்பூச்சியை இறுக்கமா பத்திரப்படுத்திக்கிறான். புபு பூனைக்கு முகத்தை கோணலாக காமிக்க பூனை தும்மி தலையை ஆட்டிட்டு திரும்பி போயிடுது. ஜன்னல்ல சூரிய ஒளிபட டுக் டுக் ஒளிப்பூச்சியை மேல தூக்கி காமிக்கிறான். ஒளிப்பூச்சி மெதுவா பிரகாசமாக ஆரம்பிச்சுது. சூரிய ஒளி அதுக்கு புத்துயிர் கொடுத்துச்சு. ஒளிப்பூச்சி முழுவதுமா பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிச்சு சந்தோஷமா சுத்த ஆரம்பிச்சுது. ஒளிப்பூச்சி மூவரிடமும் விடை பெற்று ஒவ்வொருத்தர் கன்னத்திலும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகுது. ஒளிப்பூச்சி வானத்தில் பறந்து போய் அங்கே இருந்த மற்ற ஒளிப்பூச்சிகளுடன் சேர்ந்துக்குது. குழந்தைகள் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க பிப்ரவரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. பிப்ரவரி சொல்தா, நாம் ஒளிப்பூச்சியை வச்சிருக்கலாம், ஆனால் அது வாடி போயிருக்கும். டுக் டுக் புரிஞ்சுக்கிறான், மின்னும் பொம்மைகளை விட ஒளிப்பூச்சியின் சந்தோஷம்தான் முக்கியம்னு. இரவு நேரம். மின்னும் பொம்மைகளின் வெளிச்சத்தில் மூவரும் தூங்கப் போகிறார்கள். ஜன்னலுக்கு வெளியே ஒளிப்பூச்சியும் அதன் குடும்பமும் மின்னிக்கிட்டு விடை கொடுக்குது. பொக்கிஷத்தை பூட்டி வைக்காதே, பகிர்ந்து கொடுத்தால்தான் அதன் மதிப்பே இருக்கும். டோட். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends, and bell icon! And any idea what the next video will be? Don't forget to let's dance as a